குழந்தை உண்டாயிருக்காம்மா. இது எப்பவா? ஏமா எப்போல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஏத்த அந்த மீனை பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு பயங்கரமா நாளா இருக்காத்த. எல்லாரும் இவ்வளவு மாதிரி ஏமாளியாவா இருப்பாங்க சொல்லு? முல்லதான் ஃபோன் பண்றாங்க. சித்தப்பா போய் சொல்லிருப்பாரு. அதான் உடனே அடிக்கிறா. பேசு பேசு. ஹலோ மீனா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா இப்பதான் வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்ஸுங்க. நேத்து தான் தெரியுமாங்க உங்களுக்கு? ஆமாங்க, நேத்து தான் சின்னதா டவுட் வந்துச்சு. டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓ, கேட்டுதான் எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல? ஆமா, எல்லாருக்கும் ஒரே குஷி தான். இருக்காதா? இங்க கூட நான் பேசுறேன். முல்ல அக்கா, எல்லாம் அங்க உட்கார்ந்தா கேப்பியா நீ? மீனாவை இங்க வந்து பார்க்க மாட்டியா? ஏங்கா, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? அப்பா வந்ததுனால எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லிருக்கவே மாட்டீல்ல? ஆமா, நீ பார்த்த. நான் உனக்கு ஃபோன் பண்ணி இல்லனா நேர்லயே வந்து சொல்லலாம் தான் இருந்தேன். நம்பிட்டேன். அட, நம்ப முடியல. சரி, சித்திலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா அக்கா. அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். பார்க்க வரேன்னு சொன்னாங்க. சித்தப்பா பாக்கெட்ல இருந்து காசெல்லாம் எடுத்து கொடுத்து சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. அப்பா இங்க வந்து சொல்லும் போதே சந்தோஷமா தான்க்கா சொன்னாங்க. தனம், அடுத்த நல்ல செய்தியை நீ தான் சொல்லணும்னு சொல்லு. முல்ல, மீனா எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை அடுத்தது நீ தான் கொடுக்கணும்னு அத்தை சொல்றாங்க. ஹலோ முல்ல, என்ன சத்தமே இல்ல? அக்கா, என் சந்தோஷத்தை மீனாட்ட இன்னொரு தடவை சொல்லிடுறீங்களா? சரி, சொல்லிடுறேன். சரி, எப்போ நீ வீட்டுக்கு வர? வரேன்க்கா. சீக்கிரம் வா. வைக்கிறேன். சரிக்கா. இந்த மீனா, எங்க நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன? எங்க வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முல்ல அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டீங்க. எங்க அப்பாவுக்கும் இன்னும் தெரியாது. பொதுவா அப்படிதாம்மா, யாருக்கும் சொல்றது இல்ல. முல்லை அப்பா ஒண்ணு வெளியாள் இல்லையே, ஏன் தம்பி தானே. எங்க அப்பாவும் எங்க அப்பா தானே. யாரு இல்லைன்னு சொன்னது? இப்ப யாரும் போய் சித்தப்பா கிட்ட சொல்லலையே. காலையில அவர் வந்தாரு, அப்படியே நம்ம சொல்லிட்டோம். மீனா, அவன் எவ்வளவு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணா. அது மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்கம்மா. ஆமா, கண்ணு பொல்லாதது. அதனாலதான் யாரும் இந்த மாதிரி விஷயத்த உடனே சொல்றதில்ல. ஆனாலும் எங்க வீட்ல மட்டும் சொல்லலாமே. நீயும் அவங்களும் சகஜமா பேசிட்டு இருந்தா பிரச்சனையே இல்ல மீனா. நீயே சொல்லிருப்ப இந்நேரம். இங்கதான் அப்படி இல்லையே. கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சொல்லலாம். ஆமாம்மா. தனம், என்ன கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போயேன்.
வீட்ல சொல்லவே இல்லையே. சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஒரு கிலோ தோரம்பருப்பு கொடுங்க. டேய் வந்து நின்றுட்டு இருக்காங்க வர. தோரம்பருப்பு கேட்டேன். தோரம்பருப்பு இது சரியா போச்சு. டேய் என்னடா போனை எடுத்து பார்த்துக்கிறீங்க. டைம் பார்க்கணும்டா, வாட்ச் இருக்குல்ல அதில் பார்க்க வேண்டியதானே. ஏன் வாட்சில நேரம் பார்க்கலாம், ஏன் போன் வருமா? ஆமா, இப்ப நல்ல முறை. ஏதாவது பிரச்சனைனா மாமா தேடி வா. ஆமா, இப்ப என்ன பிரச்சனை இப்ப? அது என்ன, இவருக்கு வேற வேலை இல்லைண்ணே, எதையாவது சொல்லிக்கிட்டு. கதிரண்ண, அடுத்த ஆர்டர் சராவயல் தான், போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இவன் ஒருத்தன். அண்ணா, அண்ணி வீடு அங்கே தானே இருக்கு, போனா ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடலாம்ல? நீயே போய் கொடுத்துட்டு வந்துரு. ஏண்ணே, நீங்க போனா அண்ணியை பார்த்துட்டு வரலாம்ல? ஏடா அவன் முள்ளையே பார்க்குறான், அவனுக்கு போய் பார்க்க தெரியாதா? சர கொடுக்குற மாதிரி அந்த பக்கம் போய் பார்க்கணும். நமக்கு ஏன் கதிரு மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரி சரி விடு. ஏண்டா உள்ள அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போய் பார்த்தியா இல்லையா? இல்லைண்ணே. ஏண்டா இலை ஒரு எட்டு போய் பார்த்து வர வேண்டியதான்றா. பார்க்கலண்ணே. அந்த பிள்ளை அவன்கிட்ட ஃபோனில் பேசிட்டு தானே இருக்கு. ஃபோன் எடுத்து அடிக்கடி பார்க்கறது அண்ணி ஃபோன் பண்ணுவாங்க தானே? ஆமா, நீ பார்த்த போடா, டெலிவரி பண்ணிட்டு வாடா. ஒன்றும் அவசரம் இல்லையா, ராத்திரிக்குள்ளே கொடுத்தா போதுமா? சுந்தரேஜன் கிடையாதான்றா. ஆமாண்ணே. அப்படின்டா மதியானம் திரும்ப ஆர்டர் கொடுப்பாரு, சேர்த்து கொடுத்துக்கலாம். ம், சரிங்கண்ணே. ஹலோ, கோமலா வீட்ல இருந்து பேசுறேன்ப்பா. லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன், பொருளை கொஞ்சம் கொடுத்து அனுப்புப்பா. கொடுத்துட்றேங்க்கா. சரி. அண்ணே, டீ குடிப்போமா? வேணாம்டா. ஓ, அப்போ நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டுமா? ம். இது என்ன மாமா ஒரு மார்க்கமாகவே இருக்கியா? ஏன் அவனோட பிரச்சனை அவனுக்கு. என்ன பிரச்சனை? ஏய் நீ தெரிஞ்சு கேக்கியா இல்ல தெரியாம கேக்கியா? மாமாய் என்னத்தை தெரிஞ்சு கேட்குறேன், என்னன்னு சொல்லுவோம்மா. அது வந்து என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்க, போ டீ சொல்லு. சரிங்க தாத்தா. என்ன மாமா பிரச்சனை? ஏன் கதிரிப்பா ஆள் சரியில்லை, ஏன் நீ அதை கவனிச்சா இல்லையா? ஆமாம்மா, ராத்திரி நேரத்துக்கு வீடு சரியா வர்றதில்ல, சரியா சாப்பிட்றதில்ல. சரியில்லைன்னு தினமும் சொன்னான். ஏமாம்மா ஏதாவது பிரச்சனையா அவனுக்கு? ஏன் நீ அவன்கிட்ட ஒன்றும் கேட்கலையோ? கேட்டேனே, கேட்குறப்பெல்லாம் ஒன்றுமில்ல சொல்லிக்கிறேன். நான் என்ன நினச்சேன்டா, முள்ள இல்லைனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கேன்னு நினச்சேன். அப்படி இல்லையா? மூர்த்தி, முல்லையே நீ அவா வீட்டுக்கு அனுப்பியிருக்க கூடாது. என்னம்மா? ஏன் நான் இந்த பிரச்சனைய இந்தா சரியாயிரும் அந்தா சரியாயிரும்னு தான் நான் உங்கள்கிட்ட பேசல. ஏன் முல்லையோ அம்மா வீட்டுக்கு ஏன் அனுப்புனேன்? என்னம்மா, அந்த பிள்ளை தான் கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன்னு சொல்லிச்சு, அதனால தான் அனுப்பிச்சி வச்சேன். அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? சரியா போச்சு. ஆமாம், என்ன விஷயம் தெரியல, என்னாட்டு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன வேணும்? 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், வரமிளகாத்தூள் பாக்கெட்.
என்ன மாமா பிரச்சனை சொல்லுங்க மாமா. ஏன் கதிர்க்கும் முல்லைக்கும் ஏதோ சண்டை பார்த்துக்கோ, ஏதோ பிரச்சனை. அதான் இந்த பிள்ளை கோச்சிக்கிட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு. சண்டையா மாமா? இது யாருமே என்கிட்ட சொல்லல மாமா. என்னத்த சொல்றது மூர்த்தி? ஏன் ஒரு நாள் கதிர் ஏன் வயிறு சரியில்லைன்னு ஏன் கடைக்கு வரல. ஏன் அன்னைக்கு நாங்க 2 பேரும் டீ கடைக்கு போறோம். அப்ப பேசும்போது முல்லைய அம்புட்டு பிடிக்கும்ட்டான். சாயங்காலம் வந்தான், தண்ணியை போட்டான். ஆமா, இதெல்லாம் ஏன் மாமா நீங்க என்கிட்ட சொல்லல? ஏன் இத என் கதிர் 2 நாள்ல சரி பண்ணிடணும்னு பார்த்தேன். ஏன் முல்லை நாள் கணக்கெல்லாம் வீட்டுக்கு போவான். இவன் யார் சொல்லி கேட்காம எப்படி சுத்திக்கிட்டு திருவாம்னு யாருக்கண்டா? இது எங்கவே முடிய போதோ. கேரட் பிடிக்கும்ல, பொரியல் செய்யறேன். காலிஃப்ளவர்ல குருமா. ஏதாவது சாப்பிடணும்னா கேளு. கிச்சன்ல ஏதாவது வேலை இருக்கா? நான் வேணா போய் பார்க்கவா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடு. இல்ல ரொம்ப போர் அடிக்குது, அதுக்கு தான். அப்ப வாங்க ஏதாவது விளையாடலாம். டேய், விளையாடுறதா? அட செஸ் அண்ணி. குட்டி அண்ணி, நீங்க செஸ் விளையாண்டீங்கன்னா உங்க பாப்பா அறிவாளியா பிறக்குமா? அப்ப விளையாடுங்க. மீனா, 2-3 மாசம்தான் இப்படி. அப்புறம் நீ நல்லா வேலை செய்யணும். சும்மாவே உட்காந்துருந்தா பிரசவம் சிக்கலாயிடும். இந்த காலத்துல தான் இந்த 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம். நான்லாம் முதல்ல இருந்தே வேலை பார்த்தேன். மூர்த்தி பிறக்கும்போது ராத்திரி 10 மணி வரைக்கும் கிணத்துல தண்ணி இறைச்சி தொட்டி நிறைச்சிட்டு இருந்தேன். 10:15 மூர்த்தி பிறந்துட்டான். மெடிக்கல் மிராக்கிள். சரி, நான் போய் செஸ் போர்டை தேடி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா வா. ஆஹா, வில்லங்கோ வீடு தேடி வருதே. என்ன தானா? வாங்க, நீ வாங்க, உட்காருங்க. வா கஸ்தூரி. அரேம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சம்பந்திமா நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன மீனா, நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அண்ணி, ஆகாஷ் எங்க? ஸ்கூல் போயிருக்கானா? இந்நேரத்துல வேற எங்க போவான்? ஸ்கூலுக்கு தான் போயிருக்கான். மீனா, தண்ணி கொண்டு வந்து கூட. அப்புறம் தானா, வீட்ல என்ன விசேஷம்? வீட்ல என்ன விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் வழக்கம் போலதான். ஏய், பாத்து மெதுவா நட. ஏன் வேகமா நடந்தா என்ன இப்ப? அது அது சும்மாதான். வீட்டுக்குள்ளேயே வேகமா ஏன் நடக்கணும்? ஓஹோ, அது சரி, அது சரி. செஸ் போர்டை காணோம், அப்புறம் எடுத்துக்கிறேன். ஆத்தி இவங்களா? என்ன கண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தாச்சியா? டேய், உனக்கு அவங்க அக்காடா. அப்புறம் ஏன் முல்லையனி அத்தாச்சின்னு சொல்றாங்க? அவளுக்கு அத்தாச்சி. என்னமோ போங்க. தானா, நேத்து ஒரு கனவு. நீதான் வந்த கனவுல. என்ன கனவா நீ? எங்கேயோ எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கிறோம். திடீர்னு ஒரு குழந்தைய தூக்கிட்டு நடந்து வர்ற நீ. என்னடா தனங்கையில குழந்தை வச்சிருக்காளே, யார் குழந்தைன்னு பாக்குறதுக்குள்ள கனவு முடிஞ்சு போச்சு. எந்திரிச்சா விடிஞ்சும் போச்சு. பகல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஏமா? ஆமாமா,
பழிச்சா நல்லது தானே. அப்புறம் அண்ணன் அண்ணன் என்ன பண்ணுது, எப்படி இருக்கு? ஏன் உங்க அண்ணன் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? ஃபோனை போட்டு கேளு, இல்லைன்னா வந்து கேளு. என்கிட்ட கேட்டா எப்படி? சரி விடுங்க, நானே எங்க அண்ணனை போய் பாத்துக்கிறேன். சரி வாங்க அண்ணி, நம்ம உள்ள போய் பேசுவோம். அங்க போய் உன்கிட்ட தனியா பேச எனக்கு என்ன இருக்கு? இங்கேயே இருப்போம். இதோ அம்மா இருக்கிறாங்க, மீனா இருக்கிறா, கண்ணே இருக்கிறியா? ஆத்தி அண்ணி இதோ வந்துடுறேன் நானு. டேய் எங்கடா போற? படிக்கணும்க்கா. அதான். Escape. ஏன் மீனா, முகமெல்லாம் கொஞ்சம் பளபளன்னு பாலிசா இருக்கே, என்ன விஷயம்? இல்லையே, நான் அப்படியே தான் இருக்கேன். இல்லையே, ஒரு எக்ஸ்ட்ரா பளபளப்பு தெரியுதே. என்ன மீனா, வாந்தி வருதா? மீனா இரு வரேன். அண்ணி இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பாத்துட்டு வரேன், நீங்க இங்க இருங்க. என்னம்மா, என்னாச்சு இவளுக்கு? ஒன்றும் இல்லை, நீ உட்காரு. நீ உட்காரு. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியல, அவ வரட்டும். இவ என்ன துருவி துருவி கேட்குறா? தண்ணி குடி. என்ன மீனா, என்ன திடீர்னு வாந்தி? ஒண்ணு இல்ல அண்ணி, சாதாரண வாந்தி தான். தானோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? கூட்டிட்டு போறேன். ஆமா, இவ வாந்தி எடுக்கிறத பார்த்தா சாப்பிட்டது ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே, வேற என்னவா இருக்கும்? பார்த்து தானோ, ஊர்ல எங்க பார்த்தாலும் காய்ச்சலும் வாந்தியுமா கிடக்கு. ஏன் மீனா, உனக்கு எது காய்ச்சல் அடிக்குதா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். உள்காய்ச்சலா இருந்தாலும் இருக்கும், எதுக்கும் டாக்டர் போய் பார்த்துக்கம்மா. இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா சீரியஸ் ஆயிர போகுது. அவ உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதா இருக்கா. இது வேற வாந்தி. வேற வாந்தியா? அது என்ன வாந்தி? ஒன்னும் இல்ல அண்ணி. அட சொல்லு தானோ, கேக்குறேன்ல. எல்லாம் நல்ல விஷயம்தான் அண்ணி. மீனா பிரெக்னெண்டா இருக்கா. அப்படியா தானோ? இத என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளோ நேரமா? ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கலாம்னு நினைச்சீங்களோ? நல்ல விஷயம் சொல்றதுக்கு எதுக்கு தயக்கம்? உங்களுக்கு தெரியாதா அண்ணி, 3 மாசம் ஆகாம யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்ல. மத்தவங்களுக்கு சரிதானோ, என்கிட்ட கூட சொல்லக்கூடாது? ஏதோ உன்னால முடியாதத மீனாவது சாதிச்சுட்டாளே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷம் மீனா, ரொம்ப சந்தோஷம். கர்ப்பமா இருக்கும்போது என்ன சந்தேகம் வந்தாலும் என்னைய கேளு. தனத்துக்கு ஒன்னும் தெரியாது, அனுபவமும் இல்லை. என்கிட்ட கேளு, சரியா? என்ன சொல்ற? நான் 4 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன், என்னை விட அனுபவமா உனக்கு? நீங்க பிள்ளைய பத்தி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் மறந்து போயிருக்கோம். என்னைய கேட்டா நான் சொல்லி கொடுக்க மாட்டேனா? மீனா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுமா. என் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? இருக்கு. சரி, நான் வர்றேன். மீனா, உடம்ப பாத்துக்க. வர்றேம்மா. போயிட்டு வா.
போயிட்டு வரேன். ஏன் தானோ சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஏன் கஸ்தூரி கிட்ட சொன்ன? அதானே எங்க வீட்ல சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இப்படி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நான் வேணும்னு சொல்லல. நீங்க தான் பாத்தீங்கல்ல, நான் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறேன். அவங்க பாட்டுக்கு புரிஞ்சுக்காம உனக்கு காய்ச்சல் எல்லாம் சொன்னாங்கல்ல, அதனாலதான் டக்குன்னு சொல்லிட்டேன். நீ என்னதான் சொல்லுதானோ, எனக்கு என்னமோ நீ சொன்னது சரின்னு படல. ஆமாங்க,